அந்தமான் நிக்கோபார் தீவுகள். அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் கடலில் கண்ணாடி போல் தெளிந்த நீர் காணப்படுகிறது. கடற்கரை முழுவதும் வெள்ளை நிற மணற்பரப்பாக காட்சியளிக்கிறது. மேலும் அழகிய தென்னை பாக்கு மரங்களுடன் திகிலூட்டும் சதுப்பு நில காடுகளும் பரந்து விரிந்து கிடக்கின்றன. அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் மொத்தம் 836 தீவுகள் உள்ளன. அவற்றில் 36 தீவுகளில் மட்டுமே மக்கள் வசிக்கின்றனர். இங்கு ஒரு தீவிலிருந்து மற்றொரு தீவிற்கு செல்வதற்கு ஃபெரி எனும் கப்பல், படகு மற்றும் சொகுசு கப்பல் சேவைகள் உள்ளன. போர்ட் பிளேயர் அதாவது ஸ்ரீ விஜயபுரம் பகுதியில் தேசிய நினைவு சின்னமாக திகழும் ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட செல்லுலார் ஜெயில் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடமாகும். இங்கு சுதந்திர போராட்ட வீரர்கள் ஆங்கிலேயர்களால் அனுபவித்த சித்திரவதைகள் ஒளி காட்சிகளின் மூலம் விளக்கப்படுகின்றன. சென்னையில் உள்ள மெரினா கடற்கரையைப் போல அங்கும் மெரினா கடற்கரை பகுதி உள்ளது. இங்குதான் சுபாஷ் சந்திர போஸ் தேசிய கொடியை ஏற்றினார். திக்லிபூரில் உள்ள ராஸ் மற்றும் ஸ்மித் தீவுகள் நீல நிற கடலில் இரு தீவுகளையும் இணைக்கும் வெள்ளை நிற மணற்பரப்பால் பேரழகாக காட்சியளிக்கின்றன. இது சூரிய குளியல் மற்றும் அமைதியாக ஓய்வெடுக்கும் கடல் அழகை ரசிக்க சிறந்த இடமாகும். ஹெவ்லாக் அதாவது ஸ்வராஜ் தீவு பகுதியில் அழகிய கடற்கரைகள் காணப்படுகின்றன. உலகின் குறிப்பிடத்தக்க கடற்கரைகளில் ஒன்றாக விளங்கும் ராதாநகர் கடற்கரையில் சூரிய அஸ்தமனத்தை கண்டு களிக்கலாம். மேலும் ஸ்கூபா டைவிங் போன்ற நீர் விளையாட்டுகளும் இங்கு பிரபலமாக உள்ளன. கலாபதர் கடற்கரையும் மனதை கொள்ளையடிக்கும். பாராடாங் தீவில் சதுப்பு நில காடுகளின் வழியாக படகில் பயணம் செய்து சுண்ணாம்பு குகைகளை காணலாம். ஸ்ரீ விஜயபுரத்தில் உள்ள விலங்கியல் ஆய்வு அருங்காட்சியகம் பார்வையாளர்களை ஈர்க்கிறது. அந்தமானுக்கு சுற்றுலா செல்ல அக்டோபர் முதல் மே மாதம் வரை உகந்த காலமாகும். இடைப்பட்ட காலங்களில் பருவமழை இருக்கும். சென்னையிலிருந்து அந்தமானுக்கு விமானம் மற்றும் கப்பல் போக்குவரத்து சேவைகள் உள்ளன. விமான பயணம் சுமார் 2.5 மணி நேரமாகும். கப்பல் பயணம் சுமார் 60 மணி நேரமாகும். சென்னையிலிருந்து அந்தமானுக்கு விமானம் டிக்கெட் ரூபாய் 4000 முதல் கிடைக்கிறது.